பாதை தெரிஞ்சு போகல, இடத்தையே கண்டுபிடிக்க போகிறோம். மாட்டிக்காதீங்க. எல்லாருமே கோயில் பூசாரி கட்ட ஒருத்தர் நான் 1985 போனேங்கிறாரு. பார்த்து வாங்க. சரியான கரெக்டு மூணு பகுதிகள் படுத்து வர ஒரு ஆள் உட்கார அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். நுழையம்பாளைக்கு போகிறோங்க. நுழையம்பாளி ரொம்ப தூரம் உள்ள லாங்கில் போகணுங்கிறாங்க. எல்லாம் எல்லாருமே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சாமா. நுழையம்பாளைக்கும் போகிறோம். இந்த பக்கத்தில் தாமிரபாளைக்கும் போகணும். முனிவர் பாளைன்னு ஒன்று இருக்காங்க, இந்த பக்கம் தான் போகணும். கீழே படிக்கட்டு பாருங்க, எவ்வளோ செங்குத்தாரு, எப்படி இறக்கி போகிறாங்க பாருங்க. வர்ற இடத்துல முன்னாடி இந்த இடத்துல இங்கிட்டு வாங்க. இந்த பசங்க நேராக உள்ளுக்கு போகிறது. இதில் உள்ளே போனால் தாமிரப்பள்ளி உள்ளே போகலாம். இதில் உள்ள சின்ன ரோடு மண் பாதை மாதிரி உள்ள ஒத்தையடி பாதை மாதிரி போகுது பாருங்க. இதில் தான் நுழையாம்பாறைக்கு போகணும். அது மேலே போகிறதுங்க. அது நீங்கள் எங்கே போகிறீங்க? தாமிரப்பள்ளி போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? மலை உச்சிக்கு போகணுமா? மலை உச்சிக்கு நாங்கள் அங்கே போயிட்டு போவோம். இது நுழையம்பாளின்னு ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம். அங்கே தான் அந்த சொன்ன உள்ளே பூந்துட்டு மேலே வருது. சொன்னையாட்ட நீங்கள் சொல்கிற தண்ணி அங்கே இருக்குது. பாரு மேலே வருவோம். இன்னொரு டீம் கூட ஜாயிண்ட் ஆகிருக்கு. நாங்களே நுழையம்பாளை போகிறோமா என்னன்னு தெரியல. பாதையை கட்டு போய்கிட்டு இருக்கோம். புதுசாக 2 பேர் வராங்க. ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்ப்போம். பாதையில் ரொம்ப சர்க்கிளாக தான் இருக்குது. பாதை தெரிஞ்சு போகல, இடத்தையே கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அங்கே எல்லாருமே கோயில் பூசாரி கட்ட ஒருத்தர் நான் 1985 போனேங்கிறாரு. ஒருத்தர் முட்டி வெளியே என்னால் வர முடியலைங்கிறாரு. பாதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. 2 பாறைகளுக்கு இடையில அந்த தண்ணி வர இடம் மாதிரி இருக்கும், போங்கன்னு இருக்காங்க. இடத்த கண்டுபிடிப்போமான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது. பாதையே தெரியல, முதல்ல பாதையே இல்லை. பார்ப்போம். இந்த மாதிரி தெரியுது, அதை வச்சு தான் போய்கிட்டுருக்கோம். அங்கிட்ட ஒரு ஒத்தையடி பாதை தெரியுது பாருங்கள், அதில் போயிடறாண்ணா. இங்கிட்ட வாங்க. பார்த்து வாங்க. சரியான கரெக்டு மூணு பகுதிகள் வழுக்குது. பழனந்தே வழுக்குதே. பார்த்து வா. வழுக்கு பாயிட்டு வந்துட்டோம். என்ன இந்த அவங்க 2 விடாதீங்க, கொஞ்சம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப ஸ்லோவாக வராங்க, சாய்ப்பிடுவாங்களாட்டுக்குது. அவங்க மேலே வரந்தாங்க வந்துட்டு இருக்கா. ஏங்க சீக்கிரம் வாங்க. அவங்க வாங்க. புகை மட்டும் இல்லை, எல்லாமே தெரியுது. செய்யக்கூடாது. புகை செங்குத்தா பாதை போகுது. இங்கிட்ட இருக்கோம்னு நினச்சி ஏறுறோம். இருக்கா பாதையை சரவணன் கண்டுபிடிச்சிட்டான். நுழையாம்பாளைக்கு வந்துட்டாங்க. பாதையை கண்டுபிடிச்சாச்சுங்க. ஆமாம்மா. ஓம் நம சிவாய.
எங்கே நுழையாம்பாளி பார்த்தா சின்னதாக இருக்குமாமா. அப்படி இடத்துல தெரியுது பாருங்க. ஒரு பாதை குறுகலாகவும் ஒன்று பெருசாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்றில் பூந்து இது வழியே வரணுமாமா. தெரியுது பாருங்க. எப்படி பூந்து எப்படி வரணும்னு பார்க்கலாம். பாதை பாருங்கள். பாதை அந்த பக்கம் வந்தோடனே கீழே ஒரு சின்ன ஹோல் தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து இங்கிட்ட ஒரு ஹோல் தெரியுது பாருங்கள். இதில் வந்தோடனே கீழே இந்த ஹோலில் உள்ளே போயிட்டு கையிலேருந்து ஏதாவது காசு வச்சுருந்து அந்த காசு உள்ளுக்கு தண்ணி இருக்குங்களா, தண்ணிக்குள்ளே போடணுமா. உள்ளே போட்டுட்டு தண்ணிக்குள்ளேருந்து ஏதாவது ஒரு பொருள் எடுப்பாங்களாமா. ஏதாவது பின்னு ஏதாவது சொல்கிறாங்க, சில பொருள் இருக்கும். அது மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அது நல்லதுன்னும். வேறு ஏதாவது கிடச்சிச்சின்னா நம்மளோட கர்மம் வந்து நம்மளை விட்டு போகாது, நம்மள்ட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் போயிட்டு உள்ளே நுழைஞ்சு இதில் உள்ளே போயிட்டு காசு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உள்ளேருந்து ஏதாவது எடுக்கணும். எடுத்துகிட்டு வெளியே இந்த பக்கமாக வரணும். இப்போ ஒரு பையன் போகிறோம். அப்படி நான் அந்த பையன் தான் முதல்ல போகிறேன்ட்டு இருக்காரு. அடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் உள்ளே போவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்கு கேமரா தெரியாது. போன முடிவிட்டு ஆமாடி உள்ளே போயிட்டாருங்க. உள்ளே நல்லா கூடார மாட்டோம் பெருசாக தான் இருக்குது. உள்ளே போயிட்டு இந்த பக்கம் வெளியே வர போகிறோம். அப்படி உள்ளாரு வாங்கண்ணா. படுத்து வர அடுத்து நான் போயிடுறேன். லைட்டில் அடிக்கணும். ஒன்றும் இல்லை, சும்மா எலிசை வந்து கேட்குது. பாம்பு பாம்பு இருக்கும், வேற ஒன்று இருக்கு. சரவணை உள்ளே போகிறோம். அப்படி சரவணா பேசாமல் நீ ஆர்மி ஃபோர்ஸ்லேயாவது சேர்ந்துருக்கலாம் சரவணா. உனக்குள்ளே இவ்வளோ இருக்கிற திறமை தெரியாமல் போயிருச்சு. இரு, நான் அவர் வெளியே வந்துட்டாருன்னா வெளிச்சம் வந்துடும். ஒருத்தவங்க போனோன்னு வெளியே வாங்க. வெளிச்சம் வந்துருச்சா? அப்படி இங்கிட்டு வா பார்க்கலாம். சொல்ல முடியாது, நான் அண்ணன் போகிறேன். தண்ணி இல்லை ஒன்று மாட்டிக்காதீங்க. வாங்க. இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அவர் வரதுக்குள்ள சரி, இப்போ நம்மளே போய் பார்ப்பலாங்க. அடுத்து நான் போகிறேன் உள்ளுக்க. ஒரு 2-3 பேர் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் நுழையாம்பறையில் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. நான் போகிறேன். நம்ம கூட அந்த ஒரு நண்பர் உள்ளே போனார். போக முடியலன்னு ஒரு பயத்தில் வேணான்ட்டாரு. இவர் போயிட்டாரு, இவர் போகல. நான் உள்ளே போகிறேன், பார்ப்போம். இந்த வாங்க. எப்படி இருக்குன்னு சின்ன ஹோலு. அந்த பக்கம் போகிறது பெரிய பாறையாக இருக்குது, பெரிய ஹோலாக இருக்குது. ஒரு இதுக்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொரு சமயம் தண்ணி இருக்குங்களாம்மா. இப்போ பாருங்கள், தண்ணி இருக்கும். தண்ணி உள்ளுக்கு காசை போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் இப்போ தண்ணி மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
முன்னாடி நம்ம ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லைங்க, வெறும் சேராக தான் இருக்குது. இந்த பக்கம் மேலே வரும், வெளியே பசங்களாம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கம் வெளியே போகிறோம். உள்ளுக்கு ஒரு நல்ல இடம் பெருசாக இருக்குது. ஒரு எலி சவுண்ட் ஒன்று கேட்குது. வவ்வால் ஒன்று இப்போ தான் பறந்து போச்சு. வவ்வால் இருக்குது ஒரு அந்த இடத்துல வவ்வால். வவ்வால் பார்த்து மேலாம் கரையாமலாம் இருக்குது. அப்படியே வெளியே போகிறோம். இன்னொரு நண்பர் வர ஆரம்பிச்சிட்டார், அதனால் வெளியே போகலாம். அப்போ அப்படின்னு சிரமம்லாம் ஒன்றும் இல்லைங்க, யார் வேணாலும் போயிட்டு வரலாம். வீடியோவில் இவர் தான் போகலான்னு சொன்னதுனாலே நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பின்னாடி அவர் தான் வந்திருக்காரு. அவரும் போயிட்டு வந்துட்டார். நம்ம கோயிலேருந்து மேலேருந்து வரும்போது இங்கிட்ட வந்தோங்க. இந்த பாதையில் தான் வந்தோம். வந்து இதில் நேராக போனோம். இந்த அங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த வேப்ப மரத்துக்கிட்ட தான் அந்த நுழையாம்பாறை இருக்குது. மேற்கு சைடு போயிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே கிழக்கு சைடு போகிறோம். கிழக்கு சைடு இந்த பக்கம் போனோம்னா முனிவர் பாலின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல போகிறோம். பாதையை பார்த்துக்குங்க. வரீங்களாண்ணே? அப்படியே பார்த்துட்டு இங்கே தண்ணி குடிச்சு அப்படியே மேலே வரலாம். இந்த இடம் வர்றது ரொம்ப ரிஸ்க்கான இடம் இல்லை. கரெக்டான பாதையில் வந்துட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நிறைய அந்த முள்ளு செடிகளோடு நுழைஞ்சு வர மாதிரி இருக்கும். பாருங்கள், சரிவு பாருங்கள் எவ்வளோ சரிவாக இருக்குன்னு. ரொம்ப டேஞ்சரு. ஆனால் போயிடலாம், ஈஸி தான். இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரு. ஆ அங்கே கேட்குறது பச்சை கலர் மரம். பாதை ரொம்ப டேஞ்சரு. வாரம் கொஞ்சம் பார்த்து வாங்க. எப்படி போகிறோம் பாருங்கள். ஆமாம் கொஞ்சம் பெட்ரு உட்காந்துக்க. நீரே போகுமான்னு இருக்கு. ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கு வாடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக முனிவர் பாலிக்கு வந்தாச்சுங்க. அப்போ நீ விட மாட்டேங்க. இங்கே தான் முனிவர் பாலி. பசங்க முன்னாடி வந்துட்டாங்க. பேட்டரி காலி ஆயிடுச்சு. பேட்டரியை மாற்றிட்டு வரோம். நீ விட மாட்டியா? இவ்வளோ பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. என் பசங்க எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டு. இங்கெல்லாம் வர மாதிரி யாரும் ஐடியா இல்லை. கூப்பிடவும் எல்லாருமே வந்திருக்காங்க. அங்கே கீழே தாமிரபாளியில் தண்ணி இல்லைன்னா இங்கே வந்து தண்ணி அங்கேயோட இங்கே சுத்தமாகவே இருக்கும். இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க.
இடத்த பாருங்க. அவ்வளோதாங்க. இங்கேருந்து அடுத்து தாமிரபாளைக்கு கிளம்புவோம். வந்த படிக்கட்டு நம்ம நேரம் வந்துட்டு இதில் ஒரு படிக்கட்டு தெரிய பாருங்க. இது தாமிரபாளி போகிறது. இதில் தான் இந்த பாதையில் தான் இப்போ உள்ளே போனோம். இதில் போயிட்டு நேராக மேக்கப் போனோம். மேக்கப் பண்ணோம்னா அங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த இடத்துல கீழே அங்கே தெரியும். அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போனோம்னா தான் நுழையாம்பறை. இந்த பாதையிலேருந்து நேராக கிழக்க சும்மா கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா வீடியோவில் தெளிவாக காமிச்சிருப்பேன். அந்த இடத்துல போனால் முனிவர் பாலி. இந்த தாமிரபாளியில் தண்ணி இல்லாதப்பெல்லாம் அங்கே தண்ணி இருக்கும், அங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் முனிவர் பாலிக்குள்ள மேக்ஸிமம் போகாதீங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இப்போ தாமிரபாளிக்கு போகலாங்க. தாமிரபாளிக்கு நேராக மேலே அந்த படிக்கட்டு, கோயிலேருந்து வர படிக்கட்டு, இதில் வந்துட்டு நேராக அந்த கல் படிக்கட்டு போகிறதுலேயே போயிருங்க. இப்போ அந்த சோனான் இப்போ தாமிரபாளிக்கு போகலாங்க. கோயிலுக்கு அங்கிட்டு தாமிரபாளிக்கு வந்தாச்சு. இந்த தாமிரபாளியில் தாங்க கோயிலுக்கு எப்பயுமே தண்ணி எடுக்கிறது, இங்கே வரவங்க பக்தர்களை குடிக்கிறது எல்லாமே இங்கே தான். எல்லா குப்பை தவக்கலை எல்லாமே தான் கிடக்கும். இருந்தாலும் இதுதான் குடிக்கிறாங்க. இது குடிக்க வேணும்னு நினச்சிங்கன்னா வரும்போது 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா இதை குடிச்சதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எப்படி தெரியுது வருங்க. கோயிலுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இல்லைன்னா தான் நம்ம முதல்ல பார்த்த முனிவர் பாலின்னு அங்கேருந்து எடுப்பாங்க. இப்போ தாமிரபாளியிலேருந்து இந்த பக்கம் படிக்கட்டு மலைக்கு போகுது பாருங்கள். இது நம்ம வந்த பாதை. இதிலேருந்து நேராக இந்த படிக்கட்டில் போனீங்கன்னா சித்தர் குகைக்கு போகலாம். இப்போ சித்தர் குகைக்கு போகலாமாங்க. இதில் ரொம்ப செங்குத்தாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும். வரும்போது ரொம்ப தூரம் இல்லை, சும்மா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த குகை தெரியும். தாமிரபாளி நல்லா தெரியுது வருங்க. இந்த பைப்பு தெரியுது, அடி பைப்பு. அதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் இங்கே வந்தால் இந்த பக்கம் தெரியும். மேலே அந்த குகை இருக்கு பாருங்க. மாடி மேக்ஸிமம் சிவபுத்தரெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தோன்னே உள்ளுக்கு இதுக்குள்ளெல்லாம் போயிட்டு கொஞ்ச நேரமாவது உட்காந்து தவம் இருந்துட்டு போகிறாங்க. நம்மளும் உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அம்மாடி, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. உள்ள இடம் எப்படி இருக்கு பாருங்க. உள்ள விளக்கு, சாமி, 90 வச்சுருக்காங்க. அங்கே உள்ள கோயிலுக்குள்ள சும்மா சின்ன இடம் தான். அதாவது நானும் உட்காந்துருக்கேன்.
வெளியே எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இடம், ஆனால் இந்த இடமே அது ஒரு மாதிரி நல்லா வாசமாக ஸ்மெல்லு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. நல்லா வாசமாக இருக்குது. இங்கே சார்ண்ணா அப்படியே லாங் கொண்டு போய் கட் பண்ண. இப்போ நம்ம அந்த சித்தர் குகைக்கு போனோம் அதே இடத்துல இருந்து மலை உச்சிக்கு போகிறோம். இதுக்கு மேலே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். பாறைகள் எல்லாமே நம்ம கால் வைக்கிற அனுப்புகிறோம் ஒரு மாதிரியாக சறுக்கு பாதையாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் வியூ பாயிண்ட்டு சின்ன சின்ன செடிகள் தான் அங்கங்கே இருக்கும். பாறைகள் ரொம்ப சறுக்கிற மாதிரி தான் இருக்கும். பாறைகள்லாம் ரொம்ப உயரமாகவும் செங்குத்தாகவும் ஒரு 4 கால் பாய்ச்சலில் தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறுங்க. அங்கே பாருங்களேன், இந்த இடம் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. இந்த இடத்துலேருந்து நம்ம மேலே ஏறும்போது இந்த மலைக்கு ஏறுவதற்கான சிரமத்தை உணர முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடமும் செங்குத்தாகவே தான் இருக்கும். இந்த இடத்துல கம்பிகள்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த பெயிண்டில் மார்க் பண்ண குறியீடை நல்லா கவனிச்சுக்குங்க. இது தாமிரபாளியிலேருந்து மேலே மலை உச்சி வரைக்குமே இந்த குறியீடு இருக்கும். பாதை தெரியாமல் வரவங்களுக்கு இந்த குறியீடு ரொம்ப உதவியாக இருக்கும். நான் வந்தப்போ இந்த இடத்துக்கு தனியாக தான் போனேன். இந்த குறியீடு தான் எனக்கு மேலே வரைக்கும் கூட்டிகிட்டு போச்சு. இங்கே போயிட்டுருக்கோம் பாருங்க. மேலே உச்சிக்கு போகும்போது நமக்கு பள்ளத்தை பாருங்க, பார்த்து தான் போகணும். பாதை அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இறங்கி தான் அந்த பயணத்தை தொடங்கணும். ஒரு க்ரீனிஷாக அந்த குறியீடு ஒரு 2 பாறையில் தான் அந்த குறியீடு இருக்கும். என்ன பெயிண்ட் மார்க்கை காணோன்னு நினைக்காதீங்க. அந்த பள்ளத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? இதில் உள்ளே போனோன்னு பள்ளம் தெரியும் பாருங்களேன். இந்த பள்ளம் தாங்க உள்ளுக்கு போகிற மாதிரியே குறியீடு போட்டிருக்கோம். இந்த பள்ளம் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி வரைக்கும் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இந்த பள்ளத்தில் இறங்கிட்டோம்னாவே ஃபுல்லாக கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருக்கும். வெயிலோட தாக்கம் அந்தளவுக்கு தெரியாது. கொஞ்சம் அங்கங்கே வெயில், அங்கங்கே இருட்டாக நடந்து போகிறதுக்கு அந்த இடமே அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு.
இங்கேருந்து மறுபடியும் வெயில் வந்துருச்சுங்க. பாதை ரொம்ப செங்குத்து தெரியுது பாருங்க. நான் கொஞ்சம் தூரம் பயணித்து வரும்போது பார்த்தீங்கன்னா பாதை ரொம்ப செங்குத்தாகவும் சரிவாகவும் ரொம்ப கரடு முரடாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு வீடியோவை எடுக்க முடியல. அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வெயில் இருக்க இடம் அந்த இடத்த பார்த்தீங்க. இதுக்கப்புறம் போகும்போது ஓரளவுக்கு கேமராவில் யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் செங்குத்தாக இருக்குது. பாதையும் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தெரியுது. நம்ம வெய்ய வந்ததுக்கப்புறம் ஏறின இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்டில் செம்மையாக இருக்குது பாருங்களேன். மலையோட உச்சி கம்பத்துக்கிட்ட வந்துட்டோங்க. கம்பம் தெரியுது. இந்த குறியீடு போட்டுருக்கு பாருங்க. இதுலேயே மேலே ஏற வேண்டியதான். இதுதாங்க கண்காணிப்பு சுவர். 3500 அடி உயரமுள்ள அந்த மலை மேலே இந்த வட்ட வடிவிலான கண்காணிப்பு சுவர் அப்பயே கட்டியிருக்காங்க. எதிரிகள்கிட்டருந்து ஏதாவது ஆபத்து வருதான்னு இங்கேருந்தே நோட்டமிட்டிருக்காங்க. இந்த இடத்தோட பேக் சைடில் பள்ளத்தில் ஒரு சமதள வரப்பு தெரியும். அந்த இடம் பார்த்திங்கன்னா சந்தைப்பேட்டைன்னு சொல்கிறாங்க. இங்கே பண்டமாற்று முறையில் சந்தை நடந்திருக்கு. கீழே வெள்ளைக்காரர்களோட ஆட்சி காலத்தில் வரி வைப்பு அதிகமாக இருந்ததுனால மேலே இந்த இடத்துல வந்து பண்டமாற்று முறையில் சந்தை நடந்திருக்கு. இதுதாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய கம்பம்னு சொல்கிற இடம். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் போது இந்த இடத்துல இங்கேயும் தீபம் ஏற்றுறாங்க. இந்த கம்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சாமியை கம்பம் முனீஸ்வரன் சொல்லி வழிபடுறாங்க. இந்த மலையோட காவல் தெய்வமாக இந்த சாமியை வழிபடுறாங்க.